என்னுடைய சகோதரர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் பேசும்பொழுது ஆதிதிராவிடர் மக்களுக்கு அல்லது தலித்துகளுக்கு என்னென்ன செய்ததை அவர் சொல்லியிருக்கிறார், அவர் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அது நான் அதை மறுக்கவில்லை. அவர் ஏன் அப்படி சொன்னார், என்ன ஆதாரம்னா நான் கேட்கல, அது சொல்லவும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை பேசும்பொழுது மாண்புமிகு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கள் பேசும்பொழுது தலித்தை நாங்கள் பொது தொகுதியிலே கோயம்புத்தூரில் நிறுத்தினோம் என்று அவர் சொன்னார். அதிமுகவுடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது நாங்கள் திருச்சியில் நிறுத்தினோம், தலித் எழில்மலையை நிறுத்தினோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த அவையிலே கேட்க வேண்டிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த நிறுத்துவது என்பது கோட்பாட்டு அடிப்படையில் பேசுகிறீர்களா அல்லது பச்சாதாபத்தின் அடிப்படையில் பரிதாபத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறீர்களா? நான் சொல்றேன். தயவு செய்து இருங்க பேசுறேன். நினைக்காதீங்க, உட்காருங்க. சார் அமைதியா பாருங்க, எல்லாருக்கும் உட்காருங்க. மாணவ உறுப்பினர் மாணவர் சி வி சண்முகம் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க பேசுங்க, பேசி முடிக்கட்டுங்க, பேசி முடிங்க. பேசுங்க. பச்சாதாபம் பரிதாபம் அடிப்படையில் தலித்துகளை ஆதிதிராவிடர்களை நீங்க பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒன்று. இரண்டாவது செய்தி நான் சொல்றேன், நான் சொல்லி முடிக்கிறேன். இரண்டாவது செய்தி சொல்றேன். இல்ல உண்மையாவே பேசி முடிக்கட்டுங்க. அது இல்ல, ஏன் இவ்வளவு பதற்றப்படுற? நான் ஒண்ணுமே கேட்கல, இப்பதான் ஆரம்பிக்கிறேன். நான் இதுதான் நீங்க தலித்துகளை நீங்கள் இல்ல தலித்துகளை பேச விடாமல் இதுதான் நீங்க செய்யற காரியமா? நான் கேட்கிறேன். நான் முழுமையாக பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். நான் முழுமையா பேசணும். அவர் பேச விடுங்க. மாணவ அமைச்சர், மாணவ சமூக அமைச்சர். இல்ல நான் முடிக்கல. இல்ல என்ன பேசி முடிக்கிட்டு நீங்க கேளுங்கன்னு சொல்றேன். அவர் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறேன். இல்ல இந்த துறையை சார்ந்த மானிய கோரிக்கை இல்ல மற்ற அமைச்சர் எல்லாம் பேசி இந்த துறையை சார்ந்த அவரு பேசட்டும், என்னன்னு கேளுங்க. நீங்க மறுங்க. முழுமையா பேசி ஆரம்பிக்கவே இல்லை, முடிக்கட்டும். நான் உங்களுக்கு பேசுற அனுமதி கண்டிப்பா தரேன். உட்காருங்க. இல்ல நானு இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து என்னுடைய குரலையும் இந்த அவையில இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் இதற்கு முன்பு நான் பேசிய பேச்சுக்கள் வேறு. இந்த துறை சார்பாக நான் பதில் சொல்ல வேண்டியது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குறைகளை அல்லது கேள்விகளை நான் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இது கோட்பாட்டு அடிப்படையில் இது எடுக்கப்படுகிறது என்றால் நான் கேட்பது, கடந்த முறை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இதே அவையில் இருந்தோம். உண்மையாவே கோட்பாட்டு அடிப்படையில் செயல்படுகிறது என்றால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவருக்கு அமைச்சரவை கொடுத்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கோட்பாடு. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தபோது கூட ஒரு அமைச்சரவை நீக்கவில்லை என்றால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற கோட்பாடு, நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் பேசவில்லை, நீங்கள் பச்சாதாபத்தின் அடிப்படையில் பேசுகிறீர்கள் என்கிற செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னொரு கூடுதலான செய்தி சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.